ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சைல்டு பெட்ரூமில் ஒரு ரியல் கேலக்ஸி ஃபீலிங், தட் மீன்ஸ் ஸ்கையில் உள்ள ஒரு ரியல் ஃபீலிங் கொண்டு வரதுக்கு வேண்டி இன்டீரியரில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த கேலக்ஸி ஒரு ஸ்டிக்கரிங் பண்ணி அந்த ஸ்டிக்கரிங்கில் நம்ம ஆப்டிக்கல் ஃபைபர் லைட்டு சொல்லுவாங்க. இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் லைட்டை அதில் வந்து அசம்பிளி அண்ட் இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். அந்த இது உங்களுக்கு ஆப்டிக்கல் ஃபைபர் லைட்டை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணும்போது அந்த கேலக்ஸியில் வந்து ரியல் ஃபீலிங் கொடுக்கும். அந்த ட்விங்க்லிங் நிறைய பார்த்துருக்கீங்க. அந்த ஃபீலிங் எல்லாம் கொண்டு வரதுக்கு வேண்டி தான் நாங்கள் வந்து இன்னைக்கு இந்த லைட்டை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வேண்டி வந்திருக்கோம். ஆக்சுவலாக இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கிட். இதுக்குள்ளால நமக்கு கண்ட்ரோலர் எல்லா விஷயங்களும் இருக்குது. அதை நம்ம இப்போ ஜஸ்ட் பார்ப்போம். பாருங்கள், இதுதான் மெயின் கண்ட்ரோலர். ஆக்சுவலாக இதுதான் மெயின் கண்ட்ரோலர். இதில் நீங்கள் இன்புட் பார்த்தீங்கன்னா DC 12 வோல்ட் தான். ஆனால் நமக்கு அவுட்புட் எவ்வளோ தரும்னு பார்த்தீங்கன்னா 16 வாட்ஸ் நமக்கு கிடைக்கும். இன்னும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட் கலர் இருக்குது பார்த்தீங்களா. சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெட்டு, க்ரீன், ப்ளூ எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் 15 மில்லியன்ஸ் ஆஃப் கலர் காம்பினேஷன் நமக்கு வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இதில் RGBW, ஆக்சுவலாக இதை சொல்லுவாங்க RGBW, ரெட்டு, க்ரீன், ப்ளூ, ஒயிட். அப்போ இந்த காம்பினேஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு 16 மில்லியன்ஸ் ஆஃப் கலர் எஃபெக்ட் கொண்டு வரலாம். ஆக்சுவலாக இன்னும் வந்து ஒயிட்டாகவும் கொண்டு வரலாம். வேறு ஒயிட்டும் நமக்கு வேணா கொண்டு வந்துருக்கலாம். இந்த கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்கும். இந்த லைட் எஃபெக்ட்டுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்கும். இதுதான் ஆக்சுவலாக அவுட்புட். ஆப்டிக்கல் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதில் தான் இந்த லைட் வரும். ஆக்சுவலாக அந்த ஆப்டிக்கல் லைட் இதில் வரும். இதில் இந்த எண்டில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபைபர். இதில் ஃபைபர் நிறைய இருக்குது. இதை நம்ம ஒன்றுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து ட்ரில் பண்ணி ஆக்சுவலாக ஒன்றுன்னா கொண்டு வரலாம். இந்த இன்புட்டை தான் இதில் இந்த ஃபைபருக்கு இன்புட் வந்து எங்கே கனெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைட், இதில் தான் லைட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். இதில் உள்ள நீங்கள் என்ன வரும்னா லைட் எஃபெக்ட் அவ்வளவுமே வரும். அப்போது நீங்கள் அங்கே மேலே இன்ஸ்டால் பண்ணும்போது டோட்டலாக அந்த ஸ்கைக்குள்ள என்ன பண்ணணும்னா அந்த ட்விங்க்லிங் எஃபெக்ட் எல்லாமே இதில் கலரில் ட்விங்க்லிங் எஃபெக்ட் எல்லாமே வரும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சாங்ஸ் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த சாங்ஸ் என்ன சவுண்டு என்ன மியூசிக் இருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த லைட் எல்லாமே ஆப்ரேட் ஆகும். ஆக்சுவலாக அந்த சாங்ஸுக்கு மியூசிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த லைட் எல்லாமே அந்த எஃபெக்ட் கொடுக்கும். அது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு இன்புட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அடாப்டர் இருக்குது. 12 வால்ட் அடாப்டர் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 12 வால்ட் இன்புட் கொடுப்போம்னா அந்த அடாப்டர் தான். எக்ஸ்ட்ரா ஒரு அடாப்டர் கூட இருக்குது. அடாப்டர் மீன்ஸ் அந்த ஒயர் கனெக்டிங் கேபிள். ஆக்சுவலாக நமக்கு அடாப்டர் வைக்கலைன்னா ஆல்ரெடி அங்கே நம்ம இங்கே போர்ட்லேருந்து டைரெக்டாகவே சில என்ன பண்ணலாம்னா உள்ளே மேலே வைக்காமல் நமக்கு இங்கே கொடுத்துடலாம். இந்த கபோர்டு வைப்போம் பார்த்தீங்களா, இதுலேயே இந்த 12 வால்ட் அடாப்டர் கொடுத்தா உங்களுக்கு மேலே இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு இன்புட் கொடுத்துக்கலாம். இதை கனெக்ட் பண்ணி இன்புட் கொடுக்கலாம். அடுத்த ஒரு ரிமோட் கண்ட்ரோல். நமக்கு இந்த லைட்டை எந்த கலரில் வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு ரிமோட் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிமோட் பார்த்தீங்கன்னா LED லேம்ப் கண்ட்ரோலர். இதில் வந்து ஃப்ளாஷ் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் யூஸ் பண்ணலாம், ஃபேட் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் ஒவ்வொரு கண்ட்ரோல், இப்போ ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைட்டுக்கு அந்த எஃபெக்டை நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ஆன் இருக்குது. அப்புறம் மியூசிக்கு தனியாக போட்டிருக்காங்க. அடுத்த ஒயிட் வேணும்னா தனியாக போட்டிருக்காங்க, ரெட்டு தனியாக போட்டிருக்காங்க, காம்பினேஷனும் தனியாக போட்டிருக்காங்க. அப்படி இந்த கலர் 15 மில்லியன்ஸ் ஆஃப் கலராகவும் மாற்றலாம், இண்டிவிஜுவல் கலராகவும் உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்டை கொண்டு வரலாம். ஓகேவா, இதான் அந்த இதில் இருக்க கிட்டு. இனி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த அசம்பிளி அண்ட் இன்ஸ்டாலேஷன் தான் அடுத்த பண்ண போகிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்பெஷலாகவே நமக்கு நார்மல் நீங்கள் அந்த ஸ்டிக்கரிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபர் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதை ஆக்சுவலாக ட்ரில் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அப்போ இந்த ட்ரில் சாதாரண நீங்கள் வந்து சாதா ட்ரில்லெல்லாம் வச்சு பண்ணிங்கன்னா அந்த இது வராது. என்னென்ன வராது மீன்ஸ் பெருசாக வாட்டர் வந்துடும். உங்களுக்கு கரெக்டாக இன்ஸ்டால் பண்ண முடியாது. அந்த ஃபினிஷிங் இருக்காது. ஆக்சுவலாக அதுக்கு வேண்டி தான் இதுக்கு ஸ்பெஷலாகவே நமக்கு வந்து ட்ரில் இருக்குது. அது ஸ்பெஷலாகவே இதுக்கு நம்ம ட்ரில் கிட்டு நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஆக்சுவலாக அப்போ அதில் நம்ம வந்து இந்த ட்ரில் பிட்டை யூஸ் பண்ணி தான் ஃபுல்லாகவே ஹோல் பண்ணி இந்த ஃபைபரை எல்லாமே நம்ம வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். அதுதான் கண்டினியூ பண்ண போகிறோம். அதை இப்போ கண்டினியூ பண்ணி நம்ம வந்து வீடியோஸ் எடுத்து உங்களுக்கு அதை ஷோ பண்ணுவோம். ஓகேவா?
அந்த ஃபைபர் அவ்வளவும் நமக்கு என்ன பண்ண போகிறோம்னா அவ்வளோ எடுத்து கண்ட்ரோலருக்கு கனெக்ட் பண்ண போகிறோம். சரியா? கனெக்ட் பண்ணதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ண முன்னால் அவ்வளவு இந்த ஃபைபர் அவ்வளவுமே என்ன பண்ணால் சேமாக ஒரே லெவலுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி இன்சுலேஷன் டேப் சுற்றி அதுக்கப்புறம் இதுதான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலருக்கும் இந்த ஃபைபருக்கும் உள்ள கனெக்டர். அந்த கனெக்டரில் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அது நம்ம வந்து கண்ட்ரோலருக்கு உள்ளால கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த சைடும் அதே மாதிரி என்ன பண்ணணும்னா அந்த ஃபைபரை எதெல்லாம் பிரித்து கரெக்டாக போட்டுக்கணுமோ நீங்கள் எதெல்லாம் இங்கே கொடுக்கணும் எதெல்லாம் இங்கே கொடுக்கணும்னு நீங்கள் ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதே மாதிரி நீங்கள் இன்சுலேஷன் டேப் சுற்றி கரெக்டாக இது கட் பண்ணி அதை மாதிரி என்ன பண்ணியிருக்கணும்னா இதுலேயும் கனெக்ட் பண்ணி இந்த கனெக்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? கனெக்ட் பண்ணி இதை அவ்வளோவே ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்க்குறேன். ஆக்சுவலாக பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட்டு போட்டு இந்த லைட்ஸை பாருங்கள். இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ணி ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்குற எல்லாம் கரெக்டாக பார்த்து தான் சொல்லி செக் பண்ணி பார்க்குறோம். ஓகேவா? செக் பண்ணி பார்த்துட்டு இனி என்ன பண்ண போகிறோம்னா இதை ஃபைனலாக இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி நீட்டாக அடித்து விட்டுட்டு லாஸ்ட்டு ஃபைனலாக இதை அவ்வளோவே நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. கட் பண்ணி எடுத்தால் இந்த சீலிங் லெவலில் அப்படியே இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய ஆப்ஷனெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார் எஃபெக்ட் கொடுக்கிறதுக்கு நான் இப்போ அதே கலர்ல பெரிய ஸ்டார்ஸ்லாம் ஒயிட் கலர்ல ஸ்டார்ஸ் எஃபெக்ட் கொடுத்துட்டு இருக்கோம். நான் இப்போ வந்து ப்ளூ கலர் எரிய வைக்கிறேன். சின்ன ஸ்டார்ஸ்லாம் ப்ளூ கலர்ல எரியும். அடுத்தது இந்த கிரீன் கலர். அடுத்து இன்னொரு கலர் உண்டு, அதான் ரெட். இப்போ நான் இது மல்டி கலர்ல போடுறேன். இது பார்த்தீங்கன்னா பர்பிள், அடுத்தது ரோஸ் சேர்ந்துருக்கு, பிங்க் ரோஸ் பர்பிள் சேர்ந்துருக்கு. அடுத்து இது பார்த்தீங்கன்னா கிரீனும் ப்ளூவும் சேர்ந்துருக்கு. அடுத்து இது ஆரஞ்சு அண்டு கிரீன் மிக்ஸ் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா அதே இதில் கொஞ்சம் பிரைட்னஸ் கூடியிருக்கும். அடுத்தது இது வந்து பிரைட்னஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அதுவும் கிரீன் ரெட், அடுத்தது ரெட்டும் கிரீனும் மிக்ஸ் ஆகிருக்கு. அடுத்து இங்கே ஒன்று இருக்குது, இது கொஞ்சம் பிரைட்னஸ் கூடுதலாக இருக்கும். அடுத்து நம்ம வந்து இந்த ஃப்ளாஷ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம ஃப்ளாஷ் இந்த ரெட் வந்து அணைஞ்சி ஆன் ஆகும். அதை நம்ம ஸ்பீடும் ஏற்றிக்கலாம், ஸ்பீடை குறைச்சவும் விடலாம். நான் இப்போ ஸ்பீடு ஏற்றுறேன், பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக வரும். நான் இப்போ ஸ்லோ பண்ணுறேன், இப்போ பார்த்தீங்கன்னா மல்டி கலர் வருது. நான் ஸ்பீடு குறைச்சேன், அது கொஞ்சம் நேரம் இருக்கும், அடுத்து ஆஃப் ஆகும். பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிட்டு நான் கூட்டுறேன் ஸ்பீடு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு கலரும் அணைஞ்சு ஆன் ஆகாது. இனி ஸ்லோப்னு ஒன்று இருக்கு, இது வந்து நான் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கனால டக்கு ஆன் ஆகுது. இப்போ நான் ஸ்பீடு குறைகிறேன், ஸ்லோவாக அணையும், ஸ்லோ பிரைட்னஸ் ஏறும். அடுத்தது வந்து நம்ம இதில் பாட்டும் போட்டுக்கலாம். இப்போ நான் ஹலோன்னு சொன்னேன்னா இப்போ நான் பிரைட்னஸ் குறைச்சி வச்சுருக்கேன், நான் இப்போ கூட்டுறேன். ஹலோன்னு சொன்னேன்னா மல்டி கலரில் லைட் எரியும். நான் ஹலோ சொல்கிறேன் பாருங்க, ஹலோ. பார்த்தீங்களா, நான் இப்போ பேசுறதுலே மல்டி கலரில் எரியும் லைட்டு. அடுத்து இதுலேயும் ஆப்ஸ் உண்டு, அதை நான் இங்கே ஒரு வீடியோவில் காட்டுறேன். அதில் இதோடையும் பயங்கரமான ஆப்ஷன்ஸ்லாம் உண்டு. நாங்கள் இப்போ மியூசிக் மோடில் போட்டு வச்சுருக்கோம். மியூசிக் மோட்லன்னா நான் பேசும்போதே உங்களுக்கு தெரியாது, நான் பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி எஃபெக்டில் அது RGB எரிய வைக்கும் மல்டி கலரில். இப்போ என்னோட அப்பா வந்து ஒரு பாட்டு பாடுவார், அதோட எஃபெக்டில் இந்த கலர் மல்டி கலரில் எரியும் இந்த லைட்.
பாருங்க, நான் ஒரு பாட்டு பாடுறேன், அந்த எஃபெக்டை நான் பாட்டு பாடுற எஃபெக்டை இந்த லைட் கொடுக்க போகுது பாருங்க. நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாளிகை நில்லாய், செங்கனி தூவிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய், அத்தை திங்களன் நிலவில் நெற்றி தருட நீர் வழிய கொற்றை பொய்கையாடியவள் நீயா. இந்த சாங் மூட்ல போட்டு இப்போ வந்து லெஸ் பிரைட்ல நம்ம வந்து இந்த லைட் எரியும். இப்போ பாத்தீங்கன்னா நல்ல பிரைட்னஸ் குறைவா தான் இந்த லைட் நம்ம சொல்லதுக்கு ஏற்ற மாதிரி எரியும், பாட்டுக்கு ஏற்ற மாதிரி எரியும். இப்போ நம்ம மோடு மாத்தணும்னா தான் நல்ல கலரா எரியும். இப்போ நான் அந்த லெஸ் பிரைட்னஸ் மோட்ல போனேன், பாத்தீங்கன்னா லேசா தான் அந்த லைட் எரியும். நம்ம பாடணும்னா அதே இதுல நம்ம நல்ல சத்தம் போட்டு பாடணும்னா அதோட பிரைட்னஸ் ரொம்ப குறையும். அதே நம்ம பாடாம இருந்தோம்னா அது பாத்தீங்கன்னா பிரைட்னஸ் கூடும். இப்போ வந்து நம்ம வந்து சாங் மூட்ல மாத்தி வச்சிருக்கோம். சாங் மூட்னா என்னன்னா நம்ம வந்து பேசுறோம்ல, நான் இப்போ பேசுறேன், அந்த ஃப்ரீக்வன்சி ஏற்ற மாதிரி அது கலர் மாத்தி மாத்தி எரியும். அடுத்தது நம்ம வந்து சாங் போட்டனாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி மல்டி கலர்ல எரியும். இப்போ நான் வந்து ஒரு சாங் போடுறேன். நாங்கள் பிரைட்னஸ் கூட்டி வச்சு சாங் மூட்ல போட்டு நாங்கள் சாங் போட்டு காட்டி தந்தோம். இப்போ வந்து பிரைட்னஸ் குறைச்சி பார்ப்போம். இப்போ வந்து பிரைட்னஸ் குறைச்சி நான் இப்போ ஒரு பாட்டு போனேன். இது எப்படின்னா நம்ம பாட்டு ஆடிட்டே இருக்குன்னா பிரைட்னஸ் கம்மியாகும், அதே எதுவும் பாட்டு எதுவும் ஆடலைன்னா பிரைட்னஸ் கூடும். இப்போ பாருங்க, நான் சத்தம் போடாம இருக்கேன், நல்லா கூடிச்சு பார்த்தீங்களா, நல்லா கூடி இருக்கு. இப்போ நான் பாட போறேன். நம்ம வந்து இதை ஒயிட் கலர்ல மாத்திக்கலாம். நீங்க பாத்தீங்க மல்டி கலர்ல சூப்பரா இருந்துச்சு. இது எப்படின்னா என்ன மாதிரி குழந்தைகளுக்கு நல்லா பிடிக்கும். எனக்கே இது நல்லா பிடிச்சிருக்கு. ஏன்னா சூப்பரா மின்னி மின்னி ஸ்டார்ஸ் போல எரியுது. ஆனா இந்த சின்ன குழந்தைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம எந்த கலர்லன்னா மாத்தி வச்சுக்கலாம்.
இந்த பெரிய ஸ்டார்ஸ்லாம் நம்ம வந்து இந்த கண்ட்ரோலர் வச்சு பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை அடிக்க வைக்கலாம். நான் அதை இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த கலரை வந்து ரெட்டாக மாற்றிடும். அடுத்து வந்து நான் இந்த வீடியோ இப்போதையும் முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோ உண்டு, அதில் நாங்கள் ஆப் காட்டுவோம். அடுத்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைபும் லைக்கும் ஷேரும் பண்ணுங்கள். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. கடைசியில் இந்த நான் இப்போ இதை ஆஃப் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் அந்த மின்னி எரியது மட்டும் கொஞ்சம் நேரம் எரியும். அடுத்து இப்போ ஆஃப் ஆகும்.